சுதந்திர இந்தியா உறுப்பினர் 20 நிமிஷம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. 20 நிமிடம் கொடுத்திருக்கேன். முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. திராவிட மாடலுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயர் சொல்லும். இதோ அடுத்த தலைமுறையை நோக்கி 80 ஆண்டுகள் கொள்கை முடங்கும் திசையில் எல்லாம் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பெயர் இருக்கும். கடந்த திராவிடர் மாடல் ஆட்சியிலே அறளைத்துறை என்பது சரி. ஒரு கால புதிய திட்டத்தில் இத்தனை கோயிலை எடுத்துக்கொண்டோம். ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயிலுடைய நிலை என்ன என்று எங்களோடு கலந்தாய்வு செய்தார். அந்த ஆய்விலே அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யல் என்று கேட்டார். 1 லட்சம் என்றோம். 1 லட்சத்தில் என்ன முடியும் திருப்பணிக்கு என்று 1 1.5 ஆக்கினார். 1.5 2 ஆக்கினார். 2 2.5 ஆக்கினார். அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி எவ்வளவு தெரியுமா நடந்தது? சொல்லுவார்கள், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து சுதந்திரம் பெற்றது ஒரு வகை என்பார்கள், ஆரவாரம் ஆர்ப்பாட்டத்தோடு பெறுவது ஒரு வகை என்பார்கள். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் 10,000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு கண்டவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய அறிவிப்பில் கூட அறிவித்திருந்தீர்கள். நீங்கள் இப்போது அறிவிப்பது கூட 106 அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கின்றீர்கள். பார்ப்போம் அந்த 106 அறிவிப்புகளை எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் நிறைவேற்றி காட்டப் போகிறீர்கள் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள், நம்முடைய மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷம். அந்த திருக்கோயில்களை இந்த ஆட்சி வந்த பிறகு வகைப்படுத்தினோம். 317 திருக்கோயில்களை வகைப்படுத்தினோம். அந்த 317 திருக்கோயில்களுக்கு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 2022-23 ஆண்டு 100 கோடியை அரசு மானியமாக வழங்கினார். 24-25 அதேபோல் 100 கோடி என்று, கடந்த ஆண்டு 125 கோடி என்று 425 கோயில்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு நிதியாக வழங்கினார். அதோடு சேர்த்து 135 கோடி பொதுநல நிதியும் உபயதார நிதியும் வழங்கப்பட்டு 560 கோடியில் 317 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமார் 90 திருக்கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கினை கண்டோம். அதன் வாயிலாகத்தான் நம்முடைய கோவி செழியன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இருக்கின்ற யுனெஸ்கோ விருது பெற்ற ஒரு திருக்கோயிலும் அதில் அடங்கும் ஆபத் சகாயர் திருக்கோயில் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்றை சொல்லுவார்கள், நாங்கள் கூட திருப்பணிக்கு இப்பொழுது 217 கோயிலுக்கு வகைப்படுத்தி இருக்கிறோம் என்று. என்னுடைய கேள்வி, நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட 317 கோயில்கள் இதில் அடங்குகிறதா, அல்லது இதை தவிர்த்து நீங்கள் 217 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காண இருக்கின்றீர்களா என்பதை பதில் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடல் உள்ளவரை, கார் உள்ளவரை, அருவி உள்ளவரை, ஆறு உள்ளவரை திருக்குல நாயகன் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பெயர்களை எப்பொழுதும் சொல்லும். அவர்கள் வழியில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரே சப்ஜெக்ட் தான், இதோட முடிச்சுட்டு நிறைய வரைக்கும் போயிடுறேன். எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் 4 திருக்குளங்களை புதிதாக வெட்டினோம். அதோடு நிற்கவில்லை, 143 கோடி ரூபாய் செலவில் 272 திருக்குளங்களை மேம்படுத்துகின்ற பணியை ஏற்றுக்கொண்டோம். அதில் 109 திருக்குள பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. மீதம் இருக்கின்ற திருக்குள பணிகளை எடுத்துக்கொண்டால் 163 திருக்கோயில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 250 திருக்குளங்கள் சீரமைக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். என்னுடைய கேள்வி, நாங்கள் தொடங்கிய அந்த 163 திருக்கோயில்கள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற திருக்குளங்களையும் சேர்த்தா, அல்லது அதை விடுத்து புதிதாக 250 திருக்குளங்களா என்பதை பதிலுரையிலே நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன். சொத்துக்கள் மீட்பு, ஆலயங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுத்த ஆட்சி சுதந்திர இந்தியா. உறுப்பினர் 20 நிமிஷம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. 20 நிமிடம் கொடுத்திருக்கேன். முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க.
இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த 80 ஆண்டுகளில் திருக்கோயில் சொத்துக்களை மீட்ட ஒரு ஆட்சி உண்டென்றால் அது திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். 8450 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 8147 ஏக்கர் உள்ள நிலங்களை மீட்டிருக்கின்றோம். பத்திரமாக திருக்கோயில் சொத்துக்களை மீட்ட ஆட்சி எங்கள் ஆட்சி. இந்த ஆட்சி மீட்ட சொத்துக்களை பத்திரப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சியாக இருக்கின்றது. வள்ளலார் வாழும் வள்ளலார் பசிப்பினி அறியாமல் வாழ வேண்டும் என்று சொன்னவர். அன்பே வாழ வைக்கும், ஆசை தாழ வைக்கும் என்ற குரலுக்கேற்ப வள்ளலாருக்கு உலக அளவிலே ஒரு சர்வதேச மையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் கொண்டு வந்தார். அதனுடைய பிபிடியை இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் சபாநாயகர் அவர்களுடைய உத்தரவோடு வழங்குகின்றோம். அதை காணுங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று. அது நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் நாங்கள் வாதிட்டுக் கொண்டிருந்தோம். நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அதை திரும்ப பெறுகிறீர்கள். எந்த வகையில் நியாயம்? யார் வள்ளலார்? தமிழகத்திற்கு மாத்திரம் சொந்தமல்ல. தன் மீது போடப்பட்ட வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார். வழக்கு போட்டவரே அவரை பார்த்தவுடன் நெடுஞ்சானாக விழுந்து வணங்குகிறார். நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார். இப்படிப்பட்ட வள்ளலாருக்கு இந்த ஆட்சியில் அந்த வள்ளலார் அமைத்த சர்வதேச மையத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக நூற்றாண்டு பழகண்ட தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத பெயர்கள் ஆயிரம் உண்டு. பகுத்தறிவு என்றாலே தந்தை பெரியார், தமிழ்நாடு என்றாலே அறிஞர் அண்ணா. எங்கெல்லாம் தமிழுக்கு முடிசூட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் 60 ஆண்டு அரசியல் சரித்திரத்தை தன் ஆள்காட்டி விரலசையில் வைத்திருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் காலையில் பசியாரும் ஒவ்வொரு சோற்றுப்பொற்கையிலும் திராவிட மாடலுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெயர் சொல்லும். இதோ அடுத்த தலைமுறையை நோக்கி 80 ஆண்டுகள் கொள்கை முடங்கும் திசையில் எல்லாம் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி அவர்களுடைய பெயர் இருக்கும். கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அறளைத்துறை என்பது கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அறளைத்துறை என்பது வரம் விளையும் துறையாக இருந்தது. அன்பை விளைவிப்பதே ஆன்மீகம் என்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அறத்தை பின்பற்றுவதே ஆன்மீகம் என்றால் உத்தம பிதா காந்தியடிகள். இந்த இரண்டையும் ஒரு சேர நடத்தி காட்டியவர் எங்கள் முதல்வர் திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்களுக்கு இந்த இடைவேளை முடிந்து தொடர் வேலை வரும். தொடர் வேலை வரும். இமயம் வரையில் எங்கள் அறம் படரும். மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.